இன்றைய நாள் பாசுரம் 11வது பாசுரம். பாகவதர்களான பெண்களை துயிலெழுப்பும் பாசுரங்களின் வரிசையில் 6வது பாசுரம். கோவலர்தம் பொற்கொடியே என்று ஒரு பெண்ணை அழைக்கிறாள். அந்த பெண்ணுக்கு ஒரு தனி சிறப்புண்டாம். இந்த பெண்ணுக்கு இங்கேயே பார்த்துங்க, இங்கேயே கண்ணனுடைய பிறப்பு, அவனுடைய செல்வம் அனைத்திலும் ஏற்றவள். அந்த பெண்ணை அழைக்கும் பாசுரம் கோவலர்தம் பொற்கொடியே நுடு. இனி பாசுரார்த்தம் பார்ப்போம். கற்று கரவை கணங்கள் பலகரந்து செத்தார் திரறிய சென்னு சிறு செய்யும் குற்றமொன்னில்லாத கோவலர்தம் பொற்கொடியே புற்றரவல்குள் புனமையிலே போதராய் சுத்தத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேறுபாட சித்தாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எத்து குரங்கும் பொருள் ஏலோர் எம்பாவாய். கேள்வி கேட்டு முடிச்சுட்டா. நீ எற்று குரங்கும் பொருள், நீ எது பொருளுக்கு உறங்குகிறாய் அப்படின்னு நீ தூங்குறதுக்கு என்ன லாபம்? நீ தூங்கிட்டு இருக்கிய ஏதான பிரயோஜனம் உண்டோ? இத்தனை நாளி நீ எழுந்திருந்து வந்திருக்கணும். யோசித்து பார். கண்ணன் எவ்வளவு இனிமையானவர். இதை யோசிச்சிருந்தாலும் நீ தூங்க மாட்டேன். இத்தனை நாள் எழுந்து வந்திருக்க, கையில ஒரு பொருளை வச்சுருக்கேன், வாப்பா சாப்பிடவா சாப்பிடவா, அந்த பிள்ளை அது வெறும் தத்தியானு நினைச்சு தூங்கிட்டு இருக்கு. அப்ப நான் என்னன்னு சொல்லணும்? என் கையில இருக்கிறது என்ன இருக்குன்னு தெரிஞ்சியானா நீ படுத்துட்டு இருக்க மாட்டேன் இப்படின்னு அடுத்த வாரம் சொல்லணும். அப்படி என்ன வச்சிருக்கீர் கையில? தத்தியானம் இல்லையானா நேர திருப்பதியிலேருந்து உள்ள இருக்கிற பெரிய லட்டு, சின்னது கூட இல்ல, உள்ள கொடுக்கிற பெரிய லட்டுன்னா அப்புறம் ஏன் தூங்க போறான்? உடனே எழுந்து ஓடி வந்துடணும் இல்லையோ? அப்ப என்ன வஸ்துவை அனுபவிக்க போகிறோம்? கண்ணனுடைய இனிமை மனதில் பட்டால் நீ உள்ள படுத்துட்டு இருப்பியா? அது ஒரு கேள்வி. அடுத்தது, எங்கள் ஆற்றாமை மனசில் பட்டால் நாங்க உன்னை விட்டு பிரிஞ்சு எவ்வளவு தவிக்கிறோம், கண்ணனை அடையணுங்கிறதுக்காக எவ்வளவு தவிச்சுட்டு இருக்கோம், நீ வந்தாத்தான் போகணும்னு எவ்வளவு தவிக்கிறோம். இப்படி எங்களுடைய ஆற்றாமையை நினைச்சா நீ தூங்கிட்டு இருப்பியா? கண்ணனுடைய இனிமையை நினைச்சாலும் நீ தூங்க மாட்டேன். எங்களுடைய ஆற்றாமையை நினைத்தாலும் நீ தூங்க மாட்டேன். அவ்வளவு ஏன்? உனக்கு கண்ணன் உத்தேசம் இல்லையா? உனக்கு எது புருஷார்த்தம்? கிருஷ்ணனை அனுபவிக்கிறது தானே உனக்கே புருஷார்த்தம். அப்ப அதையும் மறந்துட்டியே. உனக்கேற்றது எதுன்னு மறந்துட்டேன். நாங்க விட்டு பிரிஞ்சு துன்பப்படுறோங்கிறது மறந்துட்டேன். கண்ணன் எவ்வளவு இனிமையானவங்கிறதையும் மறந்துட்டேன். எது பொருளுக்கு உறங்கும்? இந்த மூணுமே ஞாபகம் இல்லாம எதுக்காக உறங்கிட்டு இருக்கப்போ? நீ எதுக்காக தூங்குறேன்னு வச்ச காரணம் சொல்லி கேட்போம் இல்லையோ? அத போல எது பொருளுக்கு உறங்கும்? நீ எதற்காக இப்படி தூங்கி கொண்டிருக்கிறாய்? உனக்கு கண்ணனை தெரியாதா? உன்னை தெரியாதா? எங்களை தெரியாதா? மூணும் தெரிந்தபடியால் எழுந்திருந்து வர வேண்டும்னு பிரார்த்திக்கிற பாசுரம். ஆரோரு கோவலன், சிறந்த பண்புகள் கொண்ட கோவலன். அந்த கோவலர்தான் பொற்கொடி. அந்த கோவலனுடைய மகளே என்று அவள் குணத்தையும் அழகையும் இட்டு பேசுகிறாள். கோவலர்தம் பொற்கொடியின் இந்த பாசுரத்தில் அழைக்கப்படுபவர் பெரியாழ்வார் என்று சுவாபதேச வியாக்கியானத்தில் சாதிக்கிறார்கள். ஒரு பாசுரத்துல ஒரு ஆழ்வாரை கூப்பிடுறாருன்னு பாட்டு வந்திருக்கும். பெரியாழ்வாரை அழைக்கிறார். ஏன்? ஆழ்வார் ஆசைப்பட்டிருக்கார். அவர் தானே முதல்ல யசோத பாவனையில பாட ஆரம்பிச்சவர். முதல் 3 ஆழ்வார்களும் பரவாசுதேவனும் பாடிவிட்டார். திருமணிஷி ஆழ்வார் திவ்யதேசங்கள்லாம் பாடினார். முதல் 3 ஆழ்வார்களும் திவ்யதேசங்களை பாடினார். ஆனா முக்கியமா அவளுக்கு நாயிகா பாவம் கிடையாது. இருக்கிறாப்புல தோணுமே தவிர பெண் தெம்மையை ஏறிட்டு கொண்டு அவர்கள் பாடவில்லை. மறைந்து 1-2 பாடல்கள் இருக்கலாம். நம்மாழ்வார் தான் முதல்ல நாயிகா பாவத்திலேயே பாடினவர். தாய்ப்பாசுரம், மகள் பாசுரம், தோழிப்பாசுரம் என்று நாயிகா பாவத்தை நன்கு வெளியிட்டார். அதுக்கப்புறம் குலசேகர ஆழ்வார் அவதரித்தார். ஏறுமலர் பூங்குழல் ஆயர்மாதர் என்கிற இடத்திலே நாயிகா பாவம் ஆழ்வாருக்கு வந்தது. அவரும் பாடினார். அவர் தேவகியா தன்னை நினைத்து கொண்டு புலம்பினார். தேவகி புலம்பிய புலம்பலாக குலசேகரர் 10 பாசுரங்கள் பாடியிருக்கார். இவெல்லாம் தங்களை என்னவா நினைச்சுன்னு பாடுறார். நம்மாழ்வார் தான் முதல்ல தன்னை ஒன்னா நினைச்சுன்னு பாடினது. அவருக்கு தான் நாயிக பாவமே வந்தது. அவர் தன்னை தாயாக நினைச்சுக்கிறார். தாய்னா ஒரு பெண்ணு பகவான விருப்பப்படுறா. அவதான் காதலி, நாயகி, தலைமகள். தமிழ்ல தலைமகள், தலைமகன், தலைவி, பாங்கியர், தோழி என்றெல்லாம் அகத்துறை புறத்துறையில படிச்சிருக்கணும் இல்லையோ? அகநானூறு, புறநானூறுன்னு சொல்றோம். அகத்துறை இலக்கியம், புறத்துறை இலக்கியம்னு சொல்றோம். ஒரு பெண் பெருமான விரும்பும் நாயகி. அந்த நாயகியா பாடிவிட்டாள்னா மகள் பாசுரமா பாடுறாருன்னு அர்த்தம். அந்த நாயகிக்கு ஒரு தோழி இருப்பார். அப்ப தோழி பாசுரமா பாடுறாருன்னு அர்த்தம். நாயகிக்கு தாய் இருப்பாள். அப்ப தாய்ப்பாசுரமா பாடுறாருன்னு அர்த்தம். தாய்ப்பாசுரம், மகள் பாசுரம், தோழி பாசுரம் இது வரைக்கும் அவர் பாடிவிட்டார். ஆனா பெருமானுக்கு தாயாரா நினைச்சுன்னு அவர் பாடவே இல்லை. குலசேகர ஆழ்வார் தான் தன்னை கௌசல்யா நினைச்சுன்னு பாடினார்.
தன்னை தேவகியா நினைச்சுன்னு பாடினார். கௌசல்யாக நினைத்து கொண்டு ராமனை தொட்டிலிட்டு தாலாட்டு பாடினார். திருக்கண்ணபுரம் சபரி பெருமாளுக்காக மண்ணு போல் கோசரதன் மணிவயிறு வாய்த்தவனே தென்னிலைக்கு கோன் முடிகள் சிந்துவித்தாய் என்று 10 பாசம் அடிக்கடி நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள். ரொம்ப பிரசித்தமான பாசனங்கள் தான். சுற்றமெல்லாம் பின்தொடர தொல்கானம் அணைந்தவனே அற்றவர்கள் கருமருந்தே அயோத்திநகர் கதிபதியே கற்றவர்கள் தாம் வாழும் கணபுரத்தின் கருவனியே சித்தவதன் சொல்கொண்ட ஸ்ரீராமா தாலேலோ. ராமா தாலேலோ ராமா தாலேலோன்னு தான் கௌசல்ய பாடினார். அப்ப கௌசல்ய பாடினதுன்னா அவ பெரிய க்ஷத்திரிய பெண். அவளாகத்தான் குலசேகரர் தன்னை நினைச்சிருந்தார். அடுத்தது தேவகி பிராட்டியா நினைச்சுக்கிறார். எல்லாம் குழந்தைகளை எல்லாம் பெற்றது தேவகி. கண்ணனை பெற்றுட்டு அவனுடைய வளர்ப்பு இன்பத்தை இழந்து போயிட்டாள். கண்ணன் எப்படி வளர்ந்தான், அவர் ஆடினாரா பாடினாரா? நமக்கு அந்த சின்ன வயசோட தாயார் தந்தையார் கூட இருந்து அனுபவிக்கிறது அப்புறம் வாழ்க்கையில திரும்புமா? அதை இழந்து விட்டாள் தேவகி. யசோதை பெற்றாள், தேவகி இழந்தாள். அந்த இழந்ததுனால கண்ணனை 10 வருஷம் கழிச்சு பாக்குறச்சு அழறாவள். கண்ணன் வந்து கம்சன் அழிச்சுட்டார். அழிச்சுட்டு நேர தேவகியை தரிசிக்கிறதுக்கு ஓடுறார். அப்போன்னு அழுதா. எல்லாம் அவ பெற்றுட்டாளே, நான் எல்லாத்தையும் இழந்து போயிட்டேனே, காணுமாறி உண்டாகில் அருளே, நான் மறுபடியும் இது இத்தனையும் பார்க்கலாம்னா எனக்கு காட்டுன்னு சொல்ல சரின்னு கண்ணன் மொத்தத்தையும் காட்டியிருக்கார். அப்ப அதே ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் தேவகின்னு தன்னை நினைத்து கொண்டு அவள் புலம்பிய புலம்பலாக 10 பாசுரம் பாடியிருக்கார். இது எல்லாம் நடந்ததே தவிர யாரு யசோத பாவனையில பாடவே இல்லை. அவள் தானே எடைப்பெண், அவள் தானே கோபிகா ஸ்திரீ. அந்த கோபிகை பாவனையில பாடினது பெரியாழ்வார் மட்டும். இப்போ இங்க கூப்பிட போறது யாரு? கோவலர்தம் பொற்கொடியே. கோவலன்னாலே இடையன் நான் சொல்லு. அப்ப கோவலர்தம் பொற்கொடின்னு கூப்பிட்டால் இடையரா எந்த ஆழ்வார் இருந்தாரோ அவரை தான் கூப்பிட முடியும். இப்போ ஆழ்வார்களுக்குள்ள யார் இடையரா இருந்திருந்தார்னால் இவர் ஒருத்தர் தான் யசோத பாவனையில பாடினார். இல்ல தேவகி பாவனையில பாடியிருக்காரு என்ன? தேவகி இடைப்பெண்ணே இல்லையே. கௌசல்ய பாவனையில பாடியிருக்காரு என்ன? கௌசல்யம் இடைப்பெண் இல்லையே. அப்ப இடைப்பெண்ணால் கோப ஜன்மத்தை ஆஸ்தானம் பண்ணினது பெரியாழ்வார் மட்டும். அதனாலதான் அவரையே இந்த பாசுரத்தாலே அழைக்கிறார் என்ன சாதித்தார். இன்னொன்னு பெரியாழ்வார் பாட்டுல ஒரு இடம் வருது. கொழுங்குளிர் முகில்வண்ணனை விட்டு சித்தன் மனத்தே கோயில் கொண்ட கோவலனை. பகவான் கொழுங்குளிர் முகில்வண்ணன், முகில்வண்ணன் என்று பெரியாழ்வார் கடைசியில சொல்றார். ஆண்டாள் இந்த பாசுரத்திலும் நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேரு பாட என்ன இதில் இருக்கிறதுனாலே ஆழ்வார் பாட்டுக்கும் இந்த பாசுரத்துக்கும் ஒரு சாதிருஷ்யம். அதனால பெரியாழ்வார் இங்கு அழைக்கப்படுகிறார். இனி பதபதார்த்தம் என்னன்னு பார்ப்போம். கற்று கறவை கணங்கள் பல கறந்து அந்த ஊர்ல இருக்கிற பசுமாட்டு கணக்கு சொல்ல முடியாத தவிக்கிறாள் ஆண்டாள். கற்று கறவை, கற்றுனா கன்று குட்டி, கற்று கறவினால் தலை நாகு கிடாரியாக இருக்கும். தலை பிரசவம் நடந்திருக்கு பாருங்க. அந்த கன்று குட்டியோட கூட இருக்கக்கூடிய கறவை மாடு. கற்று கறவைன்னா 2 அர்த்தம் சொல்றார். கண்ணுக்குட்டியா இருக்கிறச்சேவே கறக்குமா, அதனால கற்று கறவை அப்படின்னு சின்ன வயசுல கறக்கும். இது எதுக்கு ஆண்டாளுக்கு என்னம்னா, இப்ப தான் சின்ன வயசுலயே ஆழ்வார் பண்ண எல்லாத்தையும் பண்ணிட்டாளுங்க. அதனால தன்னை போலே நினைச்சுக்கிறாளாம். தானும் அப்படித்தான் 5 குடிக்கு ஒரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மைகளாய் பிஞ்சாய் பழுத்தாள். பிஞ்சா இருக்கிறச்சேவே பழுத்துட்டாள் ஆண்டாள். அத போல அந்த ஊர் மாடுகளை பார்த்தா கன்றுக்குட்டியா இருக்கிறச்சேவே கறக்கிறதுன்னா அதனாலதான் கற்று கறவை. 2வது அர்த்தம் கன்றுகளோட கூடின கறவை, கன்று குட்டியோட கூட இருக்கிற கறவை. நம்ம நாட்டுல மட்டும் அதை இப்ப பார்க்கவே முடியாது. அது தனியாத்தான் இருக்கும், கறவை மாடு தனியாத்தான் இருக்கும். அதுவும் இப்ப மாடுகளை சிரமம் கொடுத்து பால் கறக்கிற செய்திகள் எல்லாம் கேள்விப்பட்டால் கண்டிப்பா ரொம்ப கதி கலங்கியே போடும். அதுகளுக்கு ஊசி போடுறதோ, ஒரு கொட்டிலுக்குள்ள சின்ன இடத்துல 15 மாடை நிறுத்தி வைக்கிறதோ, தப்பி தவறி மேய்ச்சலுக்கு அனுப்பாமல் அந்த கொழுப்பு கூட உடம்புலயே ஏறி பாலா எடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக வெறும் அந்த கொட்டில மட்டுமே அதுகளுக்கு ஆகாரம் கொடுத்து தீவனம் கொடுத்து பண்றதோ, கொழுக்கு அடிக்கிறதோ, இது எல்லாமே தப்பான செயல். நாட்டு மாடுகள் தான் சிறந்தவை. அதை விட்டுட்டு நம்ம 15 படி பால் கறக்கிறதுங்கிறதுக்காக வேற்று மாடுகளை வச்சுக்க கூடாது. நாட்டு மாடு முக்கியம். அது வேலைக்கு ஒரு 3 படி 3.5 படி தான் கலக்கும். ஆனா அந்த பால்ல தான் சத்து இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம 15 படி கறக்கிற பால் எல்லாத்தையும் எடுத்துக்க போனோம்னால் ஒண்ணு இருக்காது. பாதி விஷயம் வெறும் தீவனம் போட்டு அதுதான் நிற்கும். மேலும் மாடுகள் காலார மேய்ச்சலுக்கு போகணும். அது போயிட்டு வந்துட்டு கறந்தோம்னா தான் அந்த பால்ல தேவையான ஊட்டம் உணவு எல்லாமே இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு அது எல்லாத்தையும் எடுத்து பதப்படுத்தி இது 3% இருக்கு.
இது 1.5% இருக்கு, இது பச்சை வர்ணத்துல இருந்ததுன்னா இத்தனைன்னு தெரிஞ்சுக்கோ, இது ஷாப்பா இருந்ததுன்னா இத்தனை. நாங்க பால் வெளுப்பாத்தானே சுவாமி இத்தனை நாளுமே பார்த்திருக்கோம். நீளமும் பச்சை வண்ணத்துல இருந்தா 1.5ங்கிறா, நீல வர்ணத்துல இருந்தா 3ங்கிறா, அல்ல எல்லாருக்கும் ஆசை பூஜ்யத்துல இருந்தா வாங்கிட்டு வாங்குங்கிறா. அப்ப தீர்த்தமே சாப்பிடலாமே. எப்பது பூஜ்யத்துல இருந்தா வாங்கிட்டு வாங்கன்னா அப்ப ஜலத்தை குடிச்சிட்டு போயிடலாம் இல்லையோ. அதனால எல்லாம் அதை சாப்பிடணும், அதுல இருக்கிற சத்து எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடணும். இது எதுக்கு? அதை விட மாடுகள் எத்தை உண்கிறவோ அது நமக்கு எவ்வளவு நல்லது தெரியுமோ. அரிசிச்சோறு சாப்பிடறதை விட தவிடு ரொம்ப நல்லது. இப்ப எல்லா வைத்தியர்களும் எழுதி கொடுக்கறது கோதுமை சாப்பிட்டையானாலும் தவிடோட சேர்த்து சாப்பிடு, அரிசி சாப்பிட்டியானாலும் அதனுடைய ஊமி தவிடோட சாப்பிடு. கைக்குத்தல் அரிசின்னு என்ன, இப்போ நம்ம யந்திரத்துல போட்டு எடுத்துட்டோம்னா மொத்த ஊமி வெளியில போடும். கைக்குத்தல் அரிசினா ஊமி உள்ள இருக்கும். ஊமி இருந்தா நல்லது, ஆனா அரிசி தான் விலை, ஊமிக்கு விலை கிடையாது. விலை இல்லாதது நல்லது பண்றது, விலை கொடுக்கறது தீயது பண்றது. இது அன்னிலிருந்து இதான் வழக்கம் போல் இருக்கு. எது இயற்கையில தானே கிடைக்கிறதோ அது எப்போதும் நன்மைதான் செய்யும். கறவ மாடுகள் எல்லாம் சிறு வயதிலேயே கறக்கின்றன. இல்ல இல்ல, கன்றுக்குட்டியோட கூடின கறவ மாடு. கற்று கறவை கணங்கள் பல. கார்த்தால கன்றுக்குட்டி ஊட்டுவதற்காக, பால் ஊட்டுறதுக்காக பசுமாடு இடத்துல போகும். ஒரு பிராமணன் வீட்டுல ஒரு பசு ஒரு கன்றுக்குட்டி வச்சிருக்காருன்னா கார்த்தால் அவர் நித்திய கர்ம அனுஷ்டானம் கர்மங்களை செய்யணும் இல்லையோ. பஞ்சமகா யஜ்யம் பண்ணணும், பெருமாளுக்கு ஆராதனம் பண்ணியாக வேண்டும். அதற்காக போய் மாட்டு மடியை பிடிச்சு அந்த பிராமணன் கறக்க போகணும். அவர் போற சமயத்துக்கு கன்று குட்டி பால் ஊட்டின்னு இருக்கும். அப்ப அந்த கன்றை கொஞ்ச நேரம் கழிச்சு இழுத்து விடணும். இழுத்து விட்டுட்டு இவர் போய் பாலை கறக்கணும் இல்லையோ. அதுக்கு வேதத்துல ஒரு பக்கம் மந்திரம் இருக்கு. காலை போய் தன் குழந்தை தன் தாயார் இடத்துல பால் கொடுத்துருக்கிறச்சு இவன் அதை திருப்பணும் இல்லையோ. அதுல பெரிய பாப்பம் வந்துடும் இருக்கு. அந்த பாப்பம் வராது இருக்கணுங்கிறதுக்காக அதுக்கு எங்கெங்க தடவி கொடுக்கணும், அதுக்கு கையில நாம தர்பத்தை வச்சுன்னு என்ன மந்திரம் சொல்லணும், அதெல்லாத்தையும் சொல்லி இவ்வளவு சாப்பிட்ட அப்புறம் தான் அதை நம்ம விலக்கி விடணுமா. விடுறச்சே தேவதைகளை பிரார்த்திச்சுக்கணும், கோமாதாவிட்ட பிரார்த்திக்கணும். நான் தர்ம காரியத்துக்காகத்தான் பால் எடுக்கிறேன், எனக்காக நான் எடுக்கலே, அதனால அதை எடுத்துனுட்டு மிச்சத்தை நான் விட்டுடுறேன் அப்படின்னு அந்த மந்திரம் சொல்றது. மந்திரத்தை சொல்லி அந்த பசுமாட்டை தனியா பிறக்கிட்டு அந்த கன்றை எடுத்து பாலை கறந்துன்னு வரணும்னால் இதுக்குள்ள நம்ம அலுவலகத்துக்கே போடுவோம். இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியுமா சுவாமி? காத்தார எழுந்திருந்து ஏதோ ஒரு இடத்துல அப்படி புட்டியில ஒண்ணு வச்சிருந்தாள்னா எடுத்தோம் கொட்டினோம் அப்படியே பண்ணோம். அப்படியே போற வழியில வாய்ப்போம். பாதி இப்ப உட உடுத்திக்கிறது எது பண்றது சாப்பிடறதுக்கு குறிச்சுன்னு போறதே வண்டியில போச்சேதான். அந்த வேகத்துல ஆயிடுச்சேன்னா அப்படி இருக்கிறச்சே நம்ம ஆராதனத்தை பத்தி அனுஷ்டானத்தை பத்தி சொல்லிட்டோம்னா வாழ்க்கை வெகு வேகமாக ஏதோ நோக்கி போய் கொண்டிருக்கிறது. நாம யோசிச்சோம்னா அது எதை நோக்கி போகணுங்கிறத நம்ம முடிவு பண்ணலாம். கச்சு கறவை கணங்கள் பல. கன்றுகளோட கூடின கறவை மாடு. கச்சு கறவை, கறவை கணம். ஒரு மாடு இல்ல, கூட்டம் கூட்டமான மாடு. கணம்னா கூட்டம் இல்ல. கச்சு கறவை கணம் ஒரு கூட்டம் இல்ல, கணங்கள். கணங்கள்னு சொல்லிட்டா போறாது, கணங்கள் பல. எத்தனை கூட்டம் கூட்டமா பிரிச்சிருக்கா. இப்ப இப்படி வச்சுப்போமா, இங்க இருக்கிறவாளை எண்ணுங்கன்னு சொன்னா இப்படி எண்ணுவோம், இத்தனை பேர் உட்காந்துதான்னு சொல்லுவோம். ஒரு வடவு பெரிய வைகுண்ட ஏகாதசி கூட்டம். கூட்டத்துல எவ்வளவு இருக்கு என்ன இருக்குன்னு எண்ணவே முடியல. எண்ணி சொல்லுங்கன்னு சொன்னால் அந்த ஒரு கட்டை கட்டி இருக்கிறதுக்குள்ள எவ்வளவு இருக்குன்னு கொஞ்சம் பாத்துக்க சொன்ன. தனித்தனியா மனுஷனை எண்ண முடியாது. இந்த கட்டை அந்த கட்டை அந்த கட்டை அந்த நிறைய கட்டைகளுக்குள்ள கட்டியிருக்கா. அப்ப ஒண்ணு செய்யும், இடது பக்கம் எத்தனை வலது பக்கம் எத்தனைன்னு சொல்லும். அது இடது வலது வடக்கு தெற்கு மேற்கு இது இருக்குன்னு நிறைய வச்சிருக்கா. அப்போ ஒண்ணு செய்யும், இந்த மண்டபம் அந்த மண்டபம்னு சொல்லும். இந்த மண்டபத்துல அந்த மண்டபத்துல அந்த மண்டபத்துல அந்த மண்டபம் நிறைய வச்சிருக்கா. அப்ப என்ன எண்ண முடியாதுங்கிறீரா? அவ்வளவுதான் சொல்றோம். அதைத்தான் இந்த பாசகத்திலையும் கற்று கறவைன்னு சொல்லி, கறவைன்னு போராதுங்கிறதுனால கணம்னு சொல்லி, கணங்கணமா கூட எண்ண முடியாதுங்கிறதுனால கணங்கள்னு சொல்லி, கணங்கள்னு முடிச்சிட முடியாதுங்கிறதுனால பல. கற்று கறவை கணங்கள் பல. ஆகாசத்துல இருக்கிற நட்சத்திரங்களை எண்ணிலான்னு எண்ணுடலாம். ஆத்மாக்கள் எத்தனை பேர்னு எண்ணினாலும் எண்ணுடலாம். பகவானுடைய குணங்கள் எத்தனைன்னு எண்ணினாலும் எண்ணுடலாம். கோகுலத்து பசுக்களை மட்டும் எண்ண முடியாதுன்னா அத்தனை மாடுகளம். கற்று கறவை கணங்கள் பல. நந்த கிராமத்தில் நந்தகோபாலனுடைய வீட்டுல மட்டும் 7 லட்சம் மாடு இருந்துதான். அவருக்கு சொந்தம் 7 லட்சம். தினப்படி கோகுலத்திலிருந்து கண்ணன் மொத்தத்தையும் ஓட்டின்னு போறார். பிருந்தாவனத்துக்கு போறார், மாடு மேய்ச்சிட்டு திரும்பி வரார். திவத்திலும் பசுநரமைப்பு உவத்தி என்ன அழ்வார் பாசுரம். நித்திய சூரியர்களுக்கு நாயக்கனா இருக்கிறத விட மாடு கன்றுகளை மேய்க்கிறதுல கண்ணனுக்கு அத்தனை ஆசையான். அதைத்தான் கற்று கறவை கணங்கள் பல கறந்து. இது இத்தனை கறக்கிறது ஆறுப்போ எந்த ஒரு பெண்ணை கூப்பிட போறாளோ அந்த பெண்ணுடைய தந்தை கோவலர் தான் பொற்கொடியேன்னு பாசுரம் இல்லையோ. அந்த கோவலனுக்கு தான் இந்த பெருமை சொல்லிட்டு இருக்காப்போ.
மொத்த மாடுகளையும் அவர் ஒத்தரே கறந்துருவாராம். இது எத்தனை மாடு எண்ண முடியாத அளவுக்கு மாடு. ஆனா கிட்டு 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 கிட்டுன்னு அவரே கறந்து விடுறார். அத்தனை ஆசை. இப்ப நம்ம கோவிலுக்கு போறோம், போற சமயத்துக்கு நாமே போய் சேவிக்க வேண்டுமா, இல்ல அதுக்கு ஆள் வச்சிடலாமா? நம்ம வீட்டுல ஒருத்தருக்கு ஆள் வச்சிருக்க முடியும். பாத்திரம் தேய்க்கிறதுக்கு ஒருத்தர், துணி துவைக்கிறதுக்கு ஒருத்தர், சமைக்கிறதுக்கு ஒருத்தர், அப்படி எல்லாம் மற்ற மேற்பார்வை எல்லாம் பாக்குறதுக்கு ஒருத்தர், கோவிலுக்கு போறது ஒருத்தர், அப்படின்னு அதையும் சேர்த்து வச்சுடலாமே. எல்லாத்துக்கும் ஆள் வச்சாலும் கோவிலுக்கு போறது நான் தானே பண்ணணும். அதே போல சந்தியாவந்தனம் நான் தானே பண்ணணும். எனக்கு சந்தியாவந்தனம் விதிக்கப்பட்டிருக்குன்னா நானே செய்ய வேண்டும். அதுக்கும் ஆள் வைக்க முடியாது. அதே போல இந்த ஊர்லயும் எதுக்கு ஆள் வச்சாலும் மாடு கறக்கிறதுக்கு மட்டும் ஆளே வைக்க மாட்டாளாம். அத அந்தந்த முதலாளியே தான் பண்ணணும். யசோதையோட மாடுன்னு அவதான் கறப்போம், யாருடைய ரோகிணியோட மாடுன்னு அவதான் கறப்ப. ஏன்னா அது அவர்களுக்கு ஜாத்யுச்சித தர்மம். எப்படி ஒரு பிராமணனுக்கு சந்தியாவந்தனம் தர்மமோ அதே போல இடையர்களுக்கு பால் கறக்கிறது தர்மம். அப்ப அந்த தர்மத்தை பண்ணாதிருப்பாளோ. அதனாலதான் எல்லா மாடுகளையும் ஒருத்தனே கறக்கிறான். கணங்கள் பல கறந்து, இது அந்த கோவலனுக்கு இருக்கிற முதல் பெருமை. கறந்து செற்றார் திரளடிய சென்னு செரு செய்யும். செற்றார்னா விரோதிகள், பகைவர்கள். யாருக்கு பகைவர்கள்? பகவானுக்கு பகைவர்கள். கண்ணனுக்கு ஏதான ஒரு ஆபத்து, கம்சன் நாங்க அனுப்பிச்சு வச்சிருக்கா அப்படின்னு அந்த ஊருக்குள்ள வந்தா போறோம். இவெல்லாம் உடனே கத்து கம்பு கேடயம் என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் எடுத்துப்பாளாம். விட்டேனா பார் ஊருக்குள்ள இருந்து துரத்திடுறோம் போ அப்படின்னு வருவாளாம். செற்றார் திரள் அழிய. செற்றார்கள் பகவானுக்கு விரோதிகள். அவர்களுடைய திரள், அவள் வீரம் அவ திரள் அழியும்படி, திரள் அழிய சென்று செரு செய்யும். இவர்கள் போய் போய் சண்டை போடுவா. கோகுலத்துக்குள்ள ஒருத்தன் வரணுங்கிற அளவுக்கெல்லாம் காத்துட்டு இருக்க மாட்டாளாம். சிங்கத்தின் குகைக்குள் சென்று பிடரியை உலுக்குதல் அப்படிங்கிற மொழி. சிங்கம் நம்ம வர்ற வரைக்கும் காத்துந்தா அடிச்சுட்டு போயிடும். ஆனா நாம சிங்கத்தில் இருக்கிற இடத்துக்கு போகணும். நாம முதல்ல அபியாதா பகத்தாச்சான்னு சொல்லுவாங்க. முதலடி அடிக்கிறவன் ஜெயிப்பணும் இல்லையோ. மெதுவா எல்லாரும் அடிச்சப்பறம் கையை ஓங்கிட்டு இருக்கிறதா. ஒரு சண்டைன்னு வந்தா யார் முதல்? துவக்கமே ஜெயிப்புக்கு அடித்தளம்னு சொல்லலையா? வேகம் ஓட்ட பந்தயம் ஆரம்பிக்க போறோம். அப்ப கால் அழுத்தின் அப்படி ஆரம்பிக்கிறாள். அந்த ஆரம்பம் ஒழுங்கா இருந்துருத்துனா கடைசியில வந்தா வெற்றி. அதனால இந்த கோவலனுக்கு நல்லா தெரியும், அடிபட்டு அடிக்கிறவன் இல்ல, தான் முதல் அடிச்சிருவார். அதனாலதான் செற்றார் திரளடிய சென்று செரு செய்யும். போய் சண்டை போடக்கூடிய குற்றம் ஒன்றில்லாத. ஆக இவருக்கு குற்றம் கிடையாது. என்னென்ன குற்றம் இல்லை? வந்த வரைக்கும் காத்துட்டு இருக்கிறதுங்கிற குற்றம் இல்லை, போய் அடிச்சுடுவார். கையில் ஆயுதம் இல்லாதவர் அடிப்பார், குற்றம் கிடையாது. ஆயுதம் இருக்கிறவன் தான் அடிப்பார். போரில் புறமுது விட்டு ஓடமாட்டார். இந்த மூணை சொல்லித்தான் குற்றம் ஒன்றில்லாத, குற்றம் இல்லாத, குற்றம் ஒன்றில்லாத அப்படின்னு இந்த எந்த வகை குற்றமும் இல்லை. தைரியமா எதிர்த்து போய் சண்டை போடுவார். ஆயுதம் இல்லாதவன் அடிக்க மாட்டார். தாம் புறமுது விட்டு ஓடமாட்டார். இந்த குற்றங்கள் எல்லாம் இல்லாத, குற்றம் ஒன்றில்லாத கோவலன். இது இத்தனையுமே அந்த கோவலனுக்கு விசேஷம். யாரோ ஒருத்தனை கூப்பிடுறாள், அவன் என்னென்ன பெருமகள் படைக்கிறார். கறக்க வேண்டிய காலத்தில் கறவ மாடுகளை எல்லாம் சரியா கறந்து விட்டார். அப்ப தன்னுடைய இடைச்சாதிக்குண்டான தர்மத்தை ஒழுங்கா பண்ணிவிட்டாருன்னு அர்த்தம். ஒண்ணு, சண்டை போடும் போது புறமுது விட்டு ஓட மாட்டார். தான் தான் முதல்ல போய் அடிப்பார். ஆயுதம் இல்லாதவன் அடிக்க மாட்டார். இதெல்லாம் சண்டையின் போது அவருக்கு இருக்கிற நலம். மாடு கறக்கிறச்சே நன்மை, சண்டையின் போது நன்மை. இதுல எந்த குறையும் அவர்கிட்ட கண்டுபிடிக்க முடியாது. அதனாலதான் குற்றம் ஒன்று இல்லாத கோவலர். அந்த கோவலர் தான் பொற்கொடியே. கோவலனுக்கு திருமகளே, அவர் வீட்டுல இருக்கக்கூடியவளே பொற்கொடி. பொற்கொடி போன்றவள், கனகத்தை போல இருக்கிற ஆச்சரியமான கொடி. பகவானை ஒரு பொன் மரம்னு வச்சுங்களேன், கற்பக விருட்சம்னு வச்சுங்க. அப்ப கற்பக பொடியை போலத்தானே தாயார், அதை போலத்தான் இந்த பெண்ணு சேனிச்சுருக்கா. கோவலர் தான் பொற்கொடியே. அழகு சொல்லப்பட்டது. பொற்கொடினா முழுக்க அழகு. அதுக்கு அடுத்தது அங்க அங்கமா அவையும் சொல்லப்படுறப்போ கோவலர் தான் பொற்கொடியே. புற்றரவல்குள் புனமையிலே போதராய். புற்று அரவு அல்குள். புற்று பாம்பு, புற்று அரவு பாம்பு. ஒரு அரவு பாம்பு புற்றுக்குள்ள போறச்சே உடம்பு அப்படி சுருக்கிட்டு உள்ள போகும் இல்லையோ. அது கொஞ்சம் பருமனா இருந்தா கூட அப்படியே சுருக்கிக்கும். சுருக்கிட்டு உள்ள போடும். அந்த சுருங்கினதை பார்த்தா எப்படி இருக்கான்? இந்த பெண்ணுடைய இடை பிரதேசம் ஆட்டா இருக்கான். அவ அவ்வளவு தூரம் சுருங்கி இருக்கா. பெண்ணுக்கோ ஆணுக்கோ இடுப்பு எவ்வளவு பெருசா இருக்கணும் தெரியுமோ? நம்முடைய விரலை இப்படி பிடிச்சோம்னால் இந்த இடத்துக்குள்ள இடுப்பு அடங்கி விடணுமா? அப்படிதான் இருக்கணும்னு சாமுத்திரிகா லட்சணம் சொல்றது. என்றோ இன்று இல்லை. ஆக அன்று சொல்லப்பட்டதுன்னா புற்றர வல்குள் புனமையிலே போதராய். புற்றுக்குள்ள போற அறவை போலே நல்ல நிதம்ப பிரதேசம், ஜதன பிரதேசம், அந்த சிறுத்தை எடை படைத்தவளே
புனமயிலே போதராய். அப்ப இடையழகு சொன்னா ஒரு அவயவத்தினுடைய அழகு. முன்னாடி பொற்கொடியேன்னு சொன்னது திருமேனி முழுக்க இருக்கிற அழகு. பொன்கொடி போன்றவள்னா உடம்பு முழுக்க அழகு. அதுக்கு அடுத்தது புச்சரவல்கள் தனியா ஒரு இடத்தினுடைய அழகு. புன மயிலே போதராய், மயிலும் அழகு. மயிலுக்கு எப்படி தோகை இருக்குமோ அத போல அழக பாரம் ஆச்சரியமான கேசபாசம் இருக்கிறவள், சிறந்த கேசினி. புனம்னு சொன்னா தன்னிலம்னு அர்த்தம். ஒரு மயில் தன் நிலத்துல இருந்தா ரொம்ப திருப்தியா இருக்கும், நன்னா சத்தம் போடும். வேற எங்கேயானு போயிருந்ததுன்னா அது பயந்துட்டே இருக்கும். இந்த பெண்ணுக்கு இந்த ஊர் தன்னிலம், அதான் புனமயில், தன்னிலம்னு அர்த்தம். இந்த மயில் தன்னிலத்துல இருக்கு. புற்றரவல்கள் புனமயிலே போதராய், தன் நிலத்துல நிற்கக்கூடிய மயிலே போதராய், எழுந்திருந்து வா. பொற்கொடியே புத்தரவல்கள் புனமயிலே போதராய். அந்த பெண் கேட்கிறான், எதற்காக எழுந்திருந்து வர வேண்டும்? சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து, பக்கத்து வீட்டுக்காரா, அண்ட வீட்டுக்காரா, அசல் வீட்டுக்காரா, சுற்றத்து தோழிமார் எல்லாரும், ஒத்தர் மிச்சம் இல்லாம எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து உன் வீட்டினுடைய முற்றத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறோம். நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட. இவ வீட்டு முற்றம் ரேழியில வந்து முகில்வண்ணன் கண்ணன் மேகசியாமளன், அந்த கனசியாமனை பத்தி பாட. முகில்வண்ணன்கிற இடத்துல ரெண்டு அர்த்தம் சொல்லலாம். முகில போன்ற வண்ணம் படைத்தவர், முகில போன்ற குணம் படைத்தவர். முகிலுக்கு ரெண்டு, ஒண்ணு கருகருங்கிற கருப்பு வரணும், அத போலத்தான் கண்ணனும் கருப்பா இருக்கா. அதே முகிலுக்கு இருக்கிற குணம் கொடுத்துட்டே இருக்கும், கொட்டின்றே இருக்கும். இல்லையோ, யாருக்கு மழை கொடுக்கிறோங்கிறத பத்தி பார்க்காமல் மேல மேல வருஷித்து கொண்டே இருக்கும். அத போலத்தான் நீயும் வருஷிக்கிறாய். வருஷிக்கிறது முகில், அத போல கண்ணனும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு சொல்லுகிறாள். முகில் வண்ணன் பேர் பாட சிச்சாதே. முகில் வண்ணனுடைய பேர் பாடுறதுன்னா என்ன பாடணும்? நீதான் வள்ளல்னு பாடணும், நீதான் கருப்பு அழகன்னு பாட வேண்டும். முகில் வண்ணன் பேர் பாட அதை பாடணும்னு நாங்க கிளம்பிருக்கோமே. பெண்ணே, நீ அசைய மாட்டேங்கிறியே. சிச்சாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி எத்து குரங்கும் பொருள். சிற்றாதே பேசாதே. சிற்றாதேன்னா அப்படி ஒரு கழிச்சு படிக்காமல், நகர கூட இல்லை, திரும்ப கூட இல்லை. பேசாதே, வாயை திறந்து ஒரு வார்த்தை பதில் சொல்லாமல். சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி. ஏன் சித்தலே பேசல? ஏன் திரும்பி படுக்க மாட்டேங்கிறா? ஏன் பேச மாட்டேங்கிறா? பதில் சொல்றா. செல்வ பெண்டாட்டி, செல்வம் இருக்கிற பெண்டாட்டி திரும்பி பார்ப்படா, யார்கிட்டயான்னு பேசுவளா? ஒத்தரையும் ஆதரிக்கவே மாட்டாளும். செல்வ பெண்டாட்டி ஆனபடியால் சிற்றாதே பேசாதே, சிற்றாதே பேசாதே இருக்கிறபடியால் செல்வ பெண்டாட்டி. ரெண்டுல எப்படி வேணா வச்சுக்கலாம். நீ சித்தலே பேசலே கண்டுபிடிச்சிட்டோம், நீதான் செல்வ பெண்டாட்டி. நீ செல்வ பெண்டாட்டி, அதனாலதான் சித்தலே பேசலே. சித்தாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி, நீ எத்து குரங்கும் பொருள். நீ எதற்காக உறங்கி கொண்டிருக்கிறாய்? உனக்கு உத்தேசம் எதுன்னு பாத்தியா? கண்ணனுடைய இனிமை எவ்வளவுன்னு பாற்றியா? எங்களுடைய ஆற்றாமை என்னன்னு பார்த்தாயா? ஆக இது எல்லாத்தையும் பார். செல்வ பெண்டாட்டி நீ எத்து குரங்கும் பொருள். கண்ணனை அனுபவிக்க கூடிய செல்வம் அவள்கிட்ட இருக்கொல்லி. கிருஷ்ணானுபவமாகிற செல்வத்தை பெற்றவளே செல்வ பெண்டாட்டி, நீ எத்து குரங்கும் பொருள். நீ எதற்கு தனியாக கைவல்லத்துல உனக்கு ஆசையா? தனியா படுத்துன்னு உன்னையே அனுபவிச்சிருக்க போறியா? எங்களோட சேர்ந்து கண்ணனை அனுபவிக்க வேண்டாமோ? நீ எது பொருள்களுக்கு உறங்குகிறாய்? கூட்டமா அடியார்கள் குழாங்களையே உடன் கூடுவது என்று கொலோ என்ற அடியார்களோட சேர்த்துனா கண்ணனை அனுபவிக்கணும். எது பொருளுக்கு உறங்குகிறாய்? கண்ணனுடைய இனிமை அவனுக்கு தெரியலையா? அதனால தூங்கிட்டியா? உனக்கு உத்தேசம் எதுன்னு தெரியாத போச்சா? அதனால தூங்குறியா? இல்ல நாங்க உன்னை பிடிஞ்சு எவ்வளவு ஆற்றாமல தவிக்கிறோன்னு புரியலையா? அதனால தூங்குகிறாயா? நீ எது பொருளுக்கு உறங்கு என்று கேட்பதே அந்த பெண்ணும் எழுந்திருந்து இந்த கோட்டியில் சேர அனைவருமாக அடுத்த திருமாளிகை அடைந்தார்கள்.